ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை. புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும். விஜய் ஹீரோவா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், டைரக்டர் ஹீரோ புகழ்ந்து பேசுவார், ப்ரொடியூசர் ஹீரோ புகழ்ந்து பேசுவார். ஹீரோவை அப்படியே மகிழ்ச்சியா வச்சிருக்கிறது அந்த செட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கும். பட் இப்போ இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் டீம்ல பாத்தீங்கன்னா ஒன்னொன்னும் ஒருத்தர் மாதிரி பேசிட்டு இருக்காங்க. சிபிஎம் சப்போர்ட் பண்ணும்போது சிபிஐ மூஞ்சி திருப்புறாங்க. அந்த வடிவேலு ஜோக்ல உனக்கு கஷ்டம் வரும்போது கபால்னு இந்த பெட்டியை திறந்து பார்ப்பான்னு ஒரு பெட்டி கொடுப்பாங்க தெரியுமா? தேர்தலுக்கு முன்பு தாவேக்கா விட்ட ஒரு பெட்டி இருந்துச்சு. அந்த பெட்டியை திறந்தீங்கன்னா பெண்கள் பாதுகாப்பு சட்டம் ஒழுங்கு. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, எப்பப்ப எல்லாம் ஒரு டிக்கெட்டை ஏடிஎம்கேல இருந்து உடைச்சு உள்ள கொண்டு வர்றாங்களோ உடனே யாராவது எங்க இருந்தாவது புதுசா கிளம்பி இந்த இதை பேசிடுவாங்க. ஐயோ அவங்க ரெண்டு பேரும் சேர போறாங்க, பாஜகவுக்கு எதிராக என்னோட அரசியல் தான், இல்லாட்டி எனக்கு சென்ட்ரல் மினிஸ்டர் போஸ்ட் கொடுத்துருப்பாங்கன்னே தான் திருமாவளவன் சொன்னாரு. அதே பாஜகவோட இன்னொரு பாட்டு இருந்தானே தாவேக்காவை சொன்னீங்க. இந்த நடத்தை மாற்றத்தின் விளைவா நான் போறேன்லாம் அங்க போலையே. பெரிய பாஜகவிடமிருந்து காப்பாத்துறதுக்காக சின்ன பாஜக போறேன்றதானே. இந்த கிரவுண்டுல ஆட்டத்தின் விதிகளை இவங்க எல்லாரும் மாத்திட்டாங்க. ஆட்டத்தோட விதியை மாத்தின பிறகு எதிரணி மட்டும் ஆட்டத்தோட விதியோட இருக்கணுங்கிறது அராஜகம். அது சரியா தப்பு அது வேற விஷயம். ஆமா தப்பு தான். நாளைய மீட்டிங் எதுக்குன்னா மேற்கொண்டு 10 பேர் வருவாங்க. இந்த 10 பேர் வந்தா உனக்கு மரியாதையே கிடையாது. சோ வாய் மூடிட்டு ஒரு ரசிகர் மன்ற லெவலுக்கான ஒரு சப்போர்ட்டை கொடுங்கள் அப்படின்னு கேட்பாங்க. ஆதவர்ஜுனா ஏற்கனவே தேர்தலுக்கு முன்பு பேசினதெல்லாம் கவனிச்சீங்கன்னா அங்க 20 பேருக்கு மேல இல்ல கட்சியினுடைய மற்ற எல்லாரும் எங்க சைடுக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னார். அதாவது ஆதரவுன்னு புரிஞ்சுக்கிட்டாலும் சரி, கட்சியை நாங்க டேக் ஓவர் பண்ணிட்டோம்னு சொன்னாலும் சரி, பாப்புலாரிட்டி ட்ரெண்டிங் இதெல்லாம் தான் இனி அரசியலை தீர்மானிக்க போகுதுங்கிற புதிய ரூல் புக் வெளியில வந்திருக்கு. அப்படின்னா இந்த ரூலுக்கு தகுந்த மாதிரி மற்ற கட்சிகள் தன்னை மாத்திக்க முடியும். இந்த புதிய ரூல்ஸ்ல அடிபட போறது யாருன்னா விசிக, கம்யூனிஸ்ட், இவங்க எல்லாம் தான். ஈவன் முஸ்லீம் லீக் யாராவது ஒரு முஸ்லீம்குள்ள டான்ஸ் ஆடி ரீல்ஸ் போட்டுச்சுன்னா ஐயோயோ ஹாரோன்னு படுத்து அந்த கவுண்டமணி ரோட்ல பாத்துட்டான்னு உருள்ற மாதிரி ஐயோயோ சமூகம் பாத்துருச்சே உலகம் பாத்துருச்சேன்னு கிடந்து உருண்டவங்க எல்லாம் இதுக்கு என்ன ரியாக்ட் பண்ண போறாங்கன்னு எனக்கு தெரியல. இப்ப இந்த போக்கு பெரிய கட்சிகளை இனி இஸ்லாமிக் ரைட்ஸை பேச வேண்டாம். இப்போ என்ன சொல்லுவாங்க, ஒரு சிறுபான்மையினர் நலன் குறித்து பேசுறதுன்னு அவங்க தான் அங்கே போயிட்டாங்கல்ல. ஏதோ போதையில சண்டை போட்டா போதையை கற்றுக் கொடுத்தது பழைய ஆட்சின்னு நடக்குது. இந்த கேஸுக்கு என்ன சொல்றாங்கன்னா இவங்க 2 பேரும் லவ் பண்ணது திமுக ஆட்சியில, அப்போ திமுக தான் பொறுப்புன்னு முடிப்பானுங்கன்னு நினைக்கிறேன். கூப்பிட்டு உட்கார வச்சு நல்ல டீயும் இதுவும் ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இன்னும் ரீல்ஸ் போட சொல்லலை, டான்ஸ் ஆடலாம் சொல்லலை. பட் டிஎம்கேவுக்கு கொடுத்த மாதிரி ஒரு ஆதரவை கொடுங்க. விமர்சிக்காதீங்க, கேள்வியே ஒரே டோன்ல பேசுங்க. ஒரு விஷயத்துக்கு இவர் ஒரு மாதிரி அவர் ஒரு மாதிரி பேசுறதுக்கு வேண்டாம், ஒரே டோன்ல பேசுங்க. நாங்க சொல்லுவோம் அந்த மாதிரி பேசிருங்க. அந்த டூல் கிட்ட இங்க இருந்து எல்லா சைட்லயும் ஒரு இன்ஃப்ளூயன்சர்களுக்கு போயிட்டு இருக்கிற டூல் கிட்ட எல்லாம் தலைவர்கள் வரும். நீங்க சித்தாந்தம் பேசுனீங்கன்னா உங்களால தாவேக்காவோடு ஒரு நாள் கூட பயணப்பட முடியாது. அதான் யதார்த்தம். அவங்களுக்கே அது ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜ். எதுக்கு ஐட்டம் டான்ஸ்ல எதுக்கு மாரல் லெசன்னா எடுத்துட்டு இருக்க? அப்ப காமெடி ஆயிடும்ல. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மத நேர்வுலகம். நமது சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் வில்லவன் ராமதாஸ் அவர்கள். நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம். இப்போ நாளைக்கு டிவிகே கூட்டணியில் உள்ள எல்லா கட்சிகளையும் கூப்பிட்டு ஒரு டீ பார்ட்டி ஒன்று நடத்த போறாங்க அப்படின்ற மாதிரி செய்தி. இதுக்கு முன்னாடி யாரும் அதை பெருசா பேசல. திடீர்னு இன்னைக்கு எல்லார் வீட்டுக்கும் ஆனந்த் போறாரு, ஆதவர்ஜுனா போறாரு, எல்லாருக்கும் சால்வோ போட்டு வாங்க டீ பார்ட்டிக்கு அப்படிலாம் சொல்றாங்க. நான் இது வரைக்கும் இதெல்லாம் பார்த்ததில்லை. டீ பார்ட்டிக்கு வீட்டுக்கு போய் அழைத்து சால்வோ போடுறதெல்லாம் புதுசா இருக்குது. அது என்ன கூட்டணி கட்சிகளுக்கு டீ பார்ட்டி? ஏதாவது நன்றி தெரிவிக்கிற கூட்டமா அல்லது ஆலோசனை கூட்டமா? டீ பார்ட்டின்னு அது புரியலையே. சில கம்பெனிகள்ல கமிஷனை குறைக்க போறேன் அல்லது இன்னும் ஏதாவது புது ஸ்ட்ரிக்டான ரூல்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப பதுசா கூப்பிடுவாங்க. மீட்டிங் வச்சிருக்கோம், வாங்க எல்லாரும் சாப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லப்பா இதை குறைக்க போறோம், இல்ல அதை நிறுத்த போறோம் அப்படின்னு ஏதாவது அப்புறமா வரும். ஒரு சமோசாவை கொடுத்துட்டு ஒரு டீயும் சமோசாவும் கொடுத்துட்டு மிரட்டுறதுக்காக சில சமயம் கூப்பிடுவாங்க. எனக்கு என்னமோ அந்த மீட்டிங் அப்படிதான் தெரியுது. ஏன் இல்ல ஏடிஎம்கேல இருந்து உடைச்சு உள்ள கொண்டு வந்துட்டு இருக்காங்களே, அதோட பொருள் என்ன? இப்போ நீங்க கம்ஃபர்டபுளா நம்பர் வச்சிருக்கீங்க, சூட தணிச்சு சத்தியமே பண்ணிட்டாங்க எல்லாரும். உங்க நம்பர் வேண்டிய அளவு நம்பர் இருக்கு. நேத்து தான் தலைவர்கள் எல்லாம் 5 வருஷத்துக்கு ஆதரவு விளக்க மாட்டோம்னு கற்பூரம் தணிச்சு சத்தியம் பண்ணிருக்காங்க. எல்லாருமே வரிசையா சொல்லிட்டு அப்படி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்ன காரணம்? அதான் இந்த பார்ட்டிக்கு தான். ஒவ்வொரு பிரச்சனையிலையும் இவங்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னா சப்போர்ட்னு சொன்னா, இப்போ விஜய் நடிகரா இருக்காருன்னு சொன்னா, அவர் ஹீரோவா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், டைரக்டர் ஹீரோ புகழ்ந்து பேசுவாரு,
ப்ரொடியூசர் ஹீரோ புகழ்ந்து பேசுவார். அதுல டீ ஆத்துனவங்களை டீ கொண்டு வந்து கொடுத்தவங்களை கேட்டீங்கன்னா கூட ப்ரொடியூசரை புகழ்ந்து பேசுவாங்க. ஹீரோவை அப்படியே மகிழ்ச்சியா வச்சிருக்கிறது அந்த செட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கும். பட் இப்போ வந்து இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் டீம்ல பாத்தீங்கன்னா ஒன்னொன்னும் ஒருத்தர் மாதிரி பேசிட்டு இருக்காங்க. சிபிஎம் சப்போர்ட் பண்ணும்போது சிபிஐ மூஞ்சி திருப்புறாங்க. என்ன பைத்தியத்தனமா இருக்குன்னு அவர் அந்த பக்கம் இழுத்து விடுறாரு. இல்ல அது தலைவர்கள் அப்படி பேசல, வீரபாண்டியன் ஆதரவு தராரு, ஆனா முத்தரசன் விமர்சனம் பண்றாரு, அவங்களுக்கு சோசியல் மீடியால விமர்சனம் பண்றவங்க இருக்கிறாங்க. இல்ல டிஎம்கேல இருந்த போது இப்படியா இருந்தீங்க, ஏன் அண்ணனுக்கு மட்டும் அப்படி ஒரு விமர்சனத்தோட ஆதரவு தர்றீங்க? செலிப்ரேட் அதை வலியுறுத்துவதற்கு தான் இந்த கூட்டு, வேற காரணமே இருக்க முடியாது. உங்களுக்கு புதுசா யாராவது பிச்சுட்டு போயிடுவாங்கங்கிற கவலை இருக்கா? இல்ல. அல்லது இவங்க வந்து நான் கொடுக்க மாட்டேன்னு நான் வேற ஒரு ஃபோர்ஸ் இந்த எண்ணிக்கையை கைப்பற்றும் அளவுக்கு இருக்கா? இப்ப திமுக அதிமுக சேர்ந்தால் கூட இந்த சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. இன்னைக்கு நிர்மல் குமார் அமைச்சர் அவர் வந்து பேசுறாரு, திமுக அதிமுகவும் சில தொழில் அதிபர்களோட சேர்ந்துக்கிட்டு அவங்க வந்து ஆட்சி அமைக்கிறது முயற்சி பண்றாங்க, இது ஒரு பெரிய அநீதி அக்கிரமம், அதை தடுக்கிறதுக்காக தான் அங்க இருந்து கூட்டணி கட்சிகள்லாம் இங்க வந்தாங்க, அதை விரும்பாத அதிமுக எம்எல்ஏக்கள்லாம் அங்க இருந்து இங்க வராங்க அப்படிலாம் சொல்றாரு. அந்த வடிவேலு ஜோக்ல உனக்கு கஷ்டம் வரும்போது கபால்னு இந்த பெட்டியை திறந்து பார்ப்பான்னு ஒரு பெட்டி கொடுப்பாங்க தெரியுமா? தேர்தலுக்கு முன்பு தாவேக்கா விட்ட ஒரு பெட்டி இருந்துச்சு. அந்த பெட்டியை திறந்தீங்கன்னா பெண்கள் பாதுகாப்பு சட்டம் ஒழுங்கு. இப்போ வந்து கமிஷனு இப்போ முன்னாடி ஊழல் நடந்துச்சுன்னு ஒண்ணு, அதையும் பிரச்சனை தாண்டி சீரியஸா போகும்போது குதிரை பேரம்ங்கிற பிரச்சனை எல்லாம் வரும்போதெல்லாம் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, எப்பப்ப எல்லாம் ஒரு டிக்கெட்டை ஏடிஎம்கேல இருந்து உடைச்சு உள்ள கொண்டு வர்றாங்களோ உடனே யாராவது எங்க இருந்தாவது புதுசா கிளம்பி இந்த இதை பேசிடுவாங்க, ஐயோ அவங்க 2 பேரும் சேர போறாங்கன்னு. இல்ல, ஒரு லாஜிக்கலா பேசிடுவோம். ஒரு கட்சி எல்லா வாய்ப்புகளையும் பரிசீலனை பண்ணும். ஒரு புதிய எதிரி உருவாகும் போது அது பல சமயங்கள்ல செஞ்சிருக்காங்க. பாமக ரைஸ் ஆகும்போது ஏடிஎம்கே டிஎம்கேல ஒரு அவங்கள புறக்கணிச்ச 2 பேரும் சேர்ந்து புறக்கணிச்ச வரலாறு உண்டு. சில சமயங்கள்ல நம்ம நினைச்சிட்டு இருக்கிறது ஒண்ணா இருந்தாலும் மேல் மட்டத்துல ஒரு உரையாடல் இருந்துகிட்டு தான் இருக்கும். எங்க காங்கிரஸும் பாஜகவுக்கும் கூட அங்க உள்ளுக்குள்ள நல்லா தான் பேசிக்குவாங்க, பார்லிமெண்ட்டுக்குள்ள நல்லா தான் பேசிக்குவாங்க. வெளியில அடிச்சுக்கிட்டாலும் கூட பார்லிமெண்ட்ல ஒரு நல்ல இது இருக்கும். இங்க ஒரு வாய்ப்பை பரிசீலிச்சிருக்காங்கன்னா கூட அது ஒரு 5ஆம் தேதியே 4ஆம் தேதி வரைக்கும் டிஎம்கே அலையன்ஸ்ல இருந்து 5ஆம் தேதியே காங்கிரஸ் ஆதரவு கொடுக்குது. அதற்கு முன்பே 4ஆம் தேதிக்கு முன்பே கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து பாலகிருஷ்ணன் இளைஞர் எழுச்சி புரட்சி அப்படின்ற மாதிரி எல்லாம் அவரெல்லாம் பேசுறாரு. ஸோ உங்களுக்கு ஒரு ஷேக் இருக்கு, ஒரு ஸ்டாண்ட் வேறாவதுன்னா. இன்னொன்னு, தாவேக்காங்கிறது வந்து பாஜகவினுடைய இன்னொரு போர்ஷன் தான், அது இன்னொரு ரெப்ளிகா தான் சொன்னவர் திருமாவளவனால தாவேக்காவை ஆதரிக்க முடியும்னா அதே நீ பாஜக தான் இந்த கட்சின்னு சொல்லிட்டீங்கல்ல, நான் பாஜக இல்லைன்னு ப்ரூவ் பண்றதுக்கு ஏதாவது இருந்தாங்களா? எந்த செய்கையில ஏதாவது நடந்துச்சா? அவங்க முன்பு என்ன சொன்னாங்களோ அதான் சொன்னாங்க. ஸோ கம்யூனிஸ்டுகளும் இந்த கருத்துல இருந்து அவங்க டில்ட் ஆகும் போது அப்படி ஒரு பெரிய சேஞ்சுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு அந்த கட்சிகள் தயாரா இருக்கும் போது அது ஏன் டிஎம்கேல நடந்துடக்கூடாது? அது நடந்திருந்தாதான் என்ன பிரச்சனைன்னு கேட்கிறேன் நான். இல்ல, திமுகவும் அதிமுகவும் காலங்காலமா எதிரி. ஆமா, பாஜகவும் தான் கம்யூனிஸ்டும் தான் காலங்காலமா எதிரி. பாஜகவுக்கு எதிராக என்னோட அரசியல் தான், இல்லாட்டி எனக்கு செட்டில் மினிஸ்டர் போஸ்ட் கொடுத்துருப்பாங்கன்னே தான் திருமாவளவன் சொன்னாரு. அதே பாஜகவோட இன்னொரு பாட்டு இருந்தானே தாவேக்காக சொன்னீங்க. அது ஏதாவது அவங்களோட நடவடிக்கையில இந்த நடத்தை மாற்றத்தின் விளைவா நான் போறேன்லாம் அங்க போலையே. பெரிய பாஜகவிடம் இருந்து காப்பாத்துறதுக்காக சின்ன பாஜக போறேன்றதானே. இல்ல, நான் இப்ப இதெல்லாம் ஓரம் கட்டியாச்சு. பேசுறது வந்து அரித்மேட்டிக்கலா அரசியலை அணுகுகிற காலம் வந்த பிறகு எல்லா பாசிபிலிட்டி எல்லாரும் பண்ணுவாங்க, எல்லாரும் பண்ணீங்க ஆச்சா. அதனால இந்த லாஜிக்கை கொண்டு போய் பேசுறதுங்கிறது வந்து பேசப்பட்டிருக்கலாம். அதனால என்ன பிரச்சனைங்கிறேன் இல்ல, அது அநியாயம் அக்கிரமம். அப்ப இது மட்டும் என்ன, ஏங்க நீங்க ஒரு பாரை உடைச்சிட்டாங்க. இவர்கள் அந்த விதியை அடிப்படையில் அரசியல் ஒரு மாரல் பேஸா இருக்கணுங்கிறத முதல்ல எல்லாரும் உடைச்சாச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிரவுண்டோட ரூல்ஸை புரிஞ்சுக்கணும். இந்த கிரவுண்டுல ஆட்டத்தின் விதிகளை இவங்க எல்லாரும் மாத்திட்டாங்க. ஆட்டத்தோட விதியை மாத்தின பிறகு எதிரணி மட்டும் ஆட்டத்தோட விதியோட இருக்கணுங்கிறது அராஜகம். அது சரியா தப்பு அது வேற விஷயம். ஆமா, தப்பு தான். அது ஒரு பொருத்தம் இல்லாத ஒண்ணு. இன்னொன்னு, அதனுடைய எதிர்கால நலனுக்கு, திமுகவினுடைய எதிர்காலத்துக்கு அது ஒரு பெரிய த்ரெட், சந்தேகம்லாம் இல்லை. ஏன்னா அது ரொம்ப கவனமா அது ஹேண்டில் பண்ணணும். அப்படி ஒரு கூட்டணி ஒரு வேளை அமைஞ்சதுன்னு சொன்னா ஐயோ நம்ம ஓட்டு போட ரசிகர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? ரசிகர்கள்லாம் தூக்கம் இழந்து போய் வருஷம் ஃபுல்லா ரீல்ஸை போட்டு மேற்கொண்டு அடுத்த 5 வருஷத்துல இவரை மேல கொண்டு வரதுக்கான வாய்ப்பு தானே அதிகம். அதன் பிறகு அரசியல் நடத்துவதற்கான கடமை இருக்காது. பெரிய பிரச்சனை தான் அது. ஆனா அந்த வாய்ப்பை பரிசீலிச்சதை ஏதோ நீ தீக்குளிக்கணுங்கிற மாதிரி பேசுறதெல்லாம் டூ மச்சுது. நமக்கு தெரியாது, அவங்க அதிகாரப்பூர்வமா மறுக்கல. அது கிட்டத்தட்ட நடந்தா தான் என்னங்கிற அளவுக்கு தான் ஆர் எஸ் பாரதி பேசினாரு. நான் பேச வர்றது என்னன்னா, இங்கதான் அந்த கிரவுண்டை தான் காலி பண்ணியாச்சு. இந்த மாரல் கிரவுண்டை தான் எடுத்துட்டீங்களே. எடுத்த கிரவுண்ட் திமுகங்கிறதே இல்லையே இப்போ. ஆமா, இப்போ இல்லைன்னா தாவேக்காவை ஆதரிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ராத்திரியில 2 ராத்திரியில தாவேக்காவை ஆதரிப்பதற்கு
உங்களுக்கு திடீர்னு புதிய காரணங்கள் கிடைச்சிருச்சுன்னு சொன்னா அதன் பிறகு இந்த இந்த கிரவுண்ட் வந்து எந்த விதிகளும் இல்லாத ஒரு கிரவுண்ட். அதுல அவங்க பேசுனாங்கன்னா இப்ப என்ன சொல்ற, இப்போ பிரச்சனை என்ன, இனி அதிமுகவோடு திமுக சேர்ந்தாலும் அந்த நம்பர் கிடைக்க போறது இல்லை, அவ்வளவுதானே. இவங்க வந்தாச்சு, இப்ப இருக்கிற நம்பர்ல கூட்டணி கட்சிகள்லாம் வெளியில போயாச்சு. ஸோ இனி சாத்தியமே இல்லைங்கிறது தான் யதார்த்தம். இப்ப இன்னைய பிரச்சனைக்கு பேசுங்க. நீங்க விஜயபாஸ்கர் வெளியில வர்றாரு, உங்க கட்சியில சேரணுங்கிறதுக்காக அதிமுகவுக்கு ஓட்டு போட்ட விஜயபாஸ்கர் வெளியில வர்றாரு. எந்த நம்பிக்கையில? ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு 3ஆம் தேதியா ஒரு பெரிய கூட்டம். இதுதான் உயிரோட இருக்கிற ஒரு பிரச்சனை. அது என்னைக்கோ வாய்ப்பு பரிசீலிச்சதுல அது நடக்க வாய்ப்பு இல்லைன்னு முடிச்சு விட்டாங்க. திமுகலே பாதி பேருக்கு சில பேர் ஒத்துக்கிட்டாங்க, சில பேர் ஒத்துக்கலன்னு. நம்ம வந்த ஒரு ஊகத்தின் அடிப்படையில் வந்த செய்திகள்ல படியே பார்த்தாலும் சரி, சிலர் ஒத்துக்கிட்டாங்க, சிலர் ஒத்துக்கல, அதனால அதுக்கு கதை முடிஞ்சு போச்சுன்னு சொன்னா, நீங்க ரியல்ல யதார்த்தத்தில் நடந்து கொண்டிருக்கிற ஒரு பிரச்சனைக்கு எப்பயோ இவங்க இப்ப இந்த பெட்டி எப்ப திறந்து பார்க்கும்போது 2 பிடிச்சிருக்காங்க. இவங்க திமுக அதிமுக கூட்டணி சேர்ப்போம், திமுக இதோட பொருள் என்னன்னு சொன்னா, அதன் வழியா அந்த அந்த ஒரு இன்னொரு தரப்பின் குற்றத்தை காட்டி உங்க தரப்பை நியாயப்படுத்திக்கிறதுக்கு வேலை செய்றீங்கன்னு அர்த்தம். இந்த குதிரை பேரத்தை மறைக்கிறதுக்காக அவ்வளவுதான். இந்த குதிரை பேரம் வரும் போதெல்லாம் இன்னும் மேற்கொண்டு ஒரு 13 டிக்கெட் வர்ற மாதிரி இருக்கு. ஆனா இந்த குதிரை பேரத்தினுடைய இன்னொரு பிரச்சனை, நாளைய மீட்டிங் எதுக்குன்னா மேற்கொண்டு 10 பேர் வருவாங்க, மேலேயே வருவாங்க. இந்த 10 பேர் வந்தா உனக்கு மரியாதையே கிடையாது. சோ வாய் மூடிட்டு ஒரு ரசிகர் மன்ற லெவலுக்கான ஒரு சப்போர்ட்டை கொடுங்கள் அப்படின்னு கேட்பாங்க. இல்ல இப்போ திருமாவை கூப்பிட்டு ஆதவர்ஜனா பேசினாரு அப்படின்னு சொன்ன உடனே திருமாவுடைய டோனே மாறிடுச்சு. நேத்து ஒண்ணு பேசினாரு, இன்னைக்கு ஒண்ணு பேசுறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப நேத்து அவர் சொன்னது இந்த மாதிரி இப்ப குதிரை பேரம் நடத்துறது நல்லது இல்லை, அது டிவிகே தலைவருக்கு நன்மதிப்பு உருவாக்காது, நாங்கள் உறுதியாக இருக்கிறோம், அப்புறம் எதுக்கு உங்களுக்கு இந்த டோன்ல பேசினாரு. இன்னைக்கு பேசும்போது அது ஏடிஎம்கேடைய உட்கட்சி பிரச்சனை, அங்க கட்சிக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்கும் போல இருக்குது, இல்லைன்னா அவங்க இப்படி வெளியே வருவாங்க, இப்படி பேசுறார். ஆதவர்ஜுனாவை சந்தித்தவுடன் திருமா மாத்தி பேசுகிறார் அப்படின்ற மாதிரி. அந்த அளவுக்கு ஆதவர்ஜுனாவுக்கு திருமாவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கு. இல்ல, ஆனா இதுல யதார்த்தத்துல பார்க்கணும்னு சொன்னா, அவங்க ஆதவர்ஜுனா ஏற்கனவே தேர்தலுக்கு முன்பு பேசுனதெல்லாம் கவனிச்சீங்கன்னா, அங்க 20 பேருக்கு மேல இல்ல, கட்சியினுடைய மற்ற எல்லாரும் எங்க சைடுக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னார். அதாவது ஆதரவுன்னு புரிஞ்சுக்கிட்டாலும் சரி, கட்சியை நாங்க டேக் ஓவர் பண்ணிட்டோம்னு சொன்னாலும் சரி. டிவிகே வெற்றி தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருக்கிற முக்கியமான மெசேஜ் என்னன்னா, இங்க நலத்திட்ட அரசியலுக்கு இனி ஸ்பேஸ் இல்லை, இங்க தலித் உரிமை பேசுற அரசியலுக்கு இனி இங்க ஸ்பேஸ் கிடையாது. இங்க நீங்க மற்ற மொராலிட்டி பேசுனீங்கன்னா, அந்த நியாய அடிப்படையிலான நியாய உணர்வின் படியான அரசியலுக்கு இங்க வேலை கிடையாது. சித்தாந்தத்துக்கு வேலை கிடையாது. சித்தாந்தம் அதான் சொல்றேன். இந்த மாதிரியான எதற்கும் இங்க வேலை கிடையாது. ஒரு முகம், அந்த 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 பாப்புலாரிட்டி, ட்ரெண்டிங், இதெல்லாம் தான் இனி அரசியலை தீர்மானிக்க போகுதுங்கிற புதிய ரூல் புக் வெளியில வந்திருக்கு. இந்த விதிகளின் அடிப்படையில பார்த்தோம்னு சொன்னா, முதல்ல அடிபட போறது யாரு அப்படின்னா, இந்த ரூலுக்கு தகுந்த மாதிரி மற்ற கட்சிகள் தன்னை மாத்திக்க முடியும், பெரிய கட்சிகள் மாத்திக்க முடியும். இந்த புதிய ரூல்ஸ்ல அடிபட போறது யாருன்னா, விசிக, கம்யூனிஸ்ட், இவங்க எல்லாம் தான். ஈவன் முஸ்லீம் லீக் காதர் மொய்தீன்லாம் சொல்லிட்டாரு. அவர் பேசுறதெல்லாம் அவர் சொல்ற இதெல்லாம் நிறைய பேருக்கு விமர்சனம் பண்றாங்க. பெண்கள் எல்லாம் விஜய் இஸ்லாமிய பெண்கள் விஜய் மேல அவ்வளவு ஆர்வமா இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவர் பேச, அது இஸ்லாமிய சமூகத்துல இருந்தே விமர்சனங்கள்லாம். இல்ல, அக்கப்போர் என்னன்னா, எனக்கு இது பத்தலைங்கிறேன். இதுக்கு முன்னாடியே யாராவது ஒரு முஸ்லீம் பிள்ளை ஒரு ரீல்ஸ் டான்ஸ் ஆடி ரீல்ஸ் போட்டுச்சுன்னா, ஐயோயோ ஹாரம்னு படுத்து அந்த கவுண்டமணி ரோட்ல பாத்துட்டான்னு உருள்ற மாதிரி, ஐயோயோ சமூகம் பாத்துருச்சே, உலகம் பாத்துருச்சேன்னு கிடந்து உருண்டவங்க எல்லாம் இதுக்கு என்ன ரியாக்ட் பண்ண போறாங்கன்னு எனக்கு தெரியல. அண்ட் காதர் மொய்தீன் விஷயத்துல நமக்கு இருக்கிற ரொம்ப பெரிய கவலை என்னன்னா, இந்தியாவுல இஸ்லாமியர்களுடைய உரிமையை ஒரு அரசியல் நிலைப்பாடாக பேச முடிகிற ஒரு சூழல் இருந்தது தமிழ்நாட்டில் மட்டும்தான். இப்ப இந்த போக்கு இனி பெரிய கட்சிகளை இனி இஸ்லாமிக் ரைட்ஸை பேச வேண்டாம். இப்ப என்ன சொல்லுவாங்க, ஒரு சிறுபான்மையினர் நலன் குறித்து பேசுறதுன்னு அவங்க தான் அங்க போயிட்டாங்கல்ல, இப்ப டிவி கேக்கிட்டு போயிட்டாங்க. ஓட் பேங்கை சுத்தி வளைச்சாதானே, ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் தானே. இப்ப அந்த ஓட் பேங்க் நமக்கு இல்லைங்கும் போது யார் தலித் உரிமைகள் பேச போறது? இன்னைக்கு ஒரு இது நடந்திருக்கு. இந்த நேரம் ஃபேஸ்புக்ல ஃபேஸ்புக் ட்விட்டர்ல புரட்சியை நடத்துற போன 5 வருஷத்துல புரட்சி நடத்தி கொண்டிருந்த பல பேரு, பையன் ஒரு 2 பேர் இறந்து போயிருக்காங்க, மர்மமா தூக்குல தொங்கி. அது கொலைன்னு நம்புறதுக்கான எல்லா கிரவுண்டும் இருக்கு. பையன் தலித்து, பொண்ணு வேற காஸ்ட், ஆணவ கொலைன்னு வருது. 10 தெரிஞ்சிருக்கும் ஃபேஸ்புக்கும் ட்விட்டரும். இல்லவே இல்லை, ஒரு சத்தம் கிடையாது. புரியுதா? இந்த இஸ்லாமிய உரிமைகளை பறிக்கிற தீர்ப்பு வந்தாலும் சரி இல்ல, அதுல விமர்சனம் சொல்றவங்களோட டோனையும் நான் பார்த்தேன். திமுக அரசு நடவடிக்கை எடுக்கணும், ஸ்டாலின் அரசு நடவடிக்கை எடுக்கணும் அப்படி பேசினவங்க, ஆமா, இப்போ தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றாங்க.
ஸ்டாலினே சொல்றது இல்ல. அதை விட ஜெய இப்ப அது சொல்றது வந்து ஜெயிக்க சொல்றது. ஒரு போதையில சண்டை போட்டா போதையை கத்து கொடுத்தது பழைய ஆட்சின்னு. இப்ப இந்த கேஸுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மயிலாடுதுறையா இந்த பசங்க இறந்தது, இந்த கேஸுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்க 2 பேரும் லவ் பண்ணது திமுக ஆட்சியில, அப்ப திமுக தான் பொறுப்புன்னு முடிப்பானுங்கன்னு நினைக்கிறேன். செத்ததுதான் இப்போ லவ் அப்பதானே வந்துச்சு, அப்ப பிரச்சனை காரணம் அதுதான் முடிச்சாலும் கேட்கறதுக்கான இல்ல. இந்த விவாதங்கள்லாம் காண போயிருக்கு. காண போயிருக்கிற சமயத்துல இந்த கட்சிகளுக்கு தாவேக்காவை அண்டி இருப்பதை தவிர வேற வழி இல்லை. அவங்க எதிர்த்து பேசினாங்கன்னா திமுக மாதிரி மத்தசம் பண்றதுக்கெல்லாம் ஆள் வராது. தாவேக்கா சுலபமா தூக்கி போடலாம். இந்த ஆதரவு இன்னொன்னு, டிஎம்கேக்கு ஒரு மாரல் ஒரு டிபெண்டன்சி இருந்தது. இவங்களை விட்டுட்டோம்னா இந்த அரசியலை நம்ம வந்து பேச முடியாதுங்கிற நிலைமை இருந்துச்சு. விசிகாவை கையில வச்சிருப்பதன் மூலமா தான் அந்த அவங்களை இழப்பதுங்கிறது அந்த ஸ்டாண்டை இழக்கிற மாதிரி, அது நமக்குள்ளேயே டேமேஜ் வருங்கிற ஒரு கம்பல்ஷன் இருந்தது. ஒரு தார்மீக பொறுப்பு. ஆமா, அந்த அழுத்தம் இருந்தது. பொறுப்புங்கிறத விட அது கம்பல்ஷனே வச்சுக்கோ, அழுத்தம். அது வந்து பொறுப்புங்கிறத இது ஒரு நிர்பந்தம். நான் வந்து ஜெனரல் டேர்ம்லயே சொல்றேன். நிர்பந்தம் இருந்தது. ஆமா, அந்த நிர்பந்தம் இருந்தது. ஆனா இவர்களுக்கு அந்த நிர்பந்தமே கிடையாது. அங்க விஜய் மூஞ்சி மட்டும்தான். அப்போ இப்ப இந்த நாளைய கூட்டத்துல எந்த மாதிரியான அழுத்தம் இருக்கும்னு சொன்னா, இவங்களுக்கு நான் அனுமானிக்கிறது இப்படிதான் போக முடியும். கூப்பிட்டு உட்கார வச்சு நல்ல டீயும் ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு, ஒன்னு ரீல்ஸ் போட சொல்லல, டான்ஸ் ஆடலாம் சொல்லல, பட் டிஎம்கேவுக்கு கொடுத்த மாதிரி ஒரு ஆதரவை கொடுங்க. விமர்சிக்காதீங்க, கேள்வியே ஒரே டோன்ல பேசுங்க. ஒரு விஷயத்துக்கு இவர் ஒரு மாதிரி அவர் ஒரு மாதிரி பேசுறதுக்கு வேண்டாம், ஒரே டோன்ல பேசுங்க. நாங்க சொல்லுவோம், அந்த மாதிரி பேசிடுங்க. அந்த டூல் கிட்ட இங்க இருந்து எல்லா சைட்லயும் ஒரு இன்ஃப்ளூயன்சர்களுக்கு போயிட்டு இருக்கிற டூல் கிட்ட எல்லாம் வந்து நீங்க தலைவர்களுக்கு வரும். பட் அது உள்ள இருக்கிறவங்களுக்கு அது ஒரு பெரிய நிர்பந்தமா இருக்கலாம். அது அங்க இருக்கிறவங்க எல்லாம் இப்போ எனக்கு தெரிஞ்சு கம்யூனிஸ்ட் விசிகால கொள்கை அடிப்படையில் இருந்தவங்களால அந்த இடத்துல சர்வை பண்றது கஷ்டம். ஏன்னா அவங்க சட்டம் இல்லாம வர்ற மாதிரி அது ஒரு கூச்சமா இருக்கும் இல்லையா, எல்லாராலையும் அதை செய்ய முடியாதுல்ல, அந்த ஹீரோயிசம் இப்படி காட்ட முடியாது. அவர்களுக்கு ஒரு நிர்பந்தம் வரும். அவங்களும் வெளியில போனாங்கன்னா மேற்கொண்டு அவங்க அரசியல் பண்றதுக்கான சூழல் வந்து ப்ராப்ளி நான் நினைக்கிறது என்னன்னு சொன்னா, அவங்க அந்த லாஸ்ட் இதுல இருக்காங்க. இதுக்கு மேல அந்த சேல் போடுவாங்க தெரியுமா, இயர் சேல், இதுக்கு மேல இந்த ஸ்டாக் முடிச்சிருவோம்னு சொல்லிட்டு ஸ்டாக் கிளியரன்ஸ் சேல் போடுறது போல அந்த ஸ்டேஜுக்கு வந்து இந்த இணக்கமா போனால் அது ஒரு ஸ்டாக் கிளியரன்ஸ் சேல் தான். ஒன்ஸ் இவர்களுடைய இப்பவே சொல்றேனே, இந்த இது வந்து காங்கிரஸுக்கு கொஞ்சம் மரியாதை இருக்கும். ஏன்னா நேஷனல் பாலிடிக்ஸ்ல ஒரு ஆள் அடியால் டெல்லியில வேணுங்கிறதுனால காங்கிரஸுக்கு ஒரு மரியாதை இருக்கலாம். மற்றபடி வைகோ 2 எம்எல்ஏ இல்ல. வைகோ வந்து எம்எல்ஏ இல்லாம போறாரு. இந்த மொய் எழுதாம கல்யாண வீட்டுல போய் சாப்பிடும் போது இருக்கிற ஒரு கூச்சம் மாதிரி. எப்படி அவருக்கு அது திருச்சி கிழக்கு தொகுதியில அவர் நிக்க வைக்க போறாருன்னு ஒரு கதையை விடுறாங்க. 83 வயசுக்கு பிறகு இவர் நின்று ஒரு எம்எல்ஏ ஆகி அப்புறம் அவர் அமைச்சர் ஆவாரு. இன்னொன்னு ஒரு எம்பி சீட்டு கேட்டுக்கிறாங்கன்னு ஒண்ணு இது சொல்றாங்க. என்னெல்லாமோ நடக்குது. வெறுங்கையில போய் ஒரு என்ன அது ரொம்ப பரிதாபமா. அபூர்வ சகோதரர்கள் படம் இருக்கு தெரியுமா, அந்த படத்துல பாத்திருக்கீங்களா, அந்த குள்ள கமல் வந்து அந்த ஹீரோயின் வந்து இவர்கிட்ட அவங்க இவர்கிட்ட வந்து பேசுறது, ரகசியமா பேசுறது செய்யறதெல்லாம் வந்து ஏதோ லவ் பண்ற மாதிரியே இருக்கும். ரொம்ப கனவுல ரப்பரிலாம் பாட்டெல்லாம் பாடுவாரு. பாடிட்டு கடைசியா ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போகும்போது சாட்சி கையெழுத்து போட கூட்டு போவாங்க. அப்படியே நில குடைஞ்சு போயிடுவாரு. திரும்ப வந்து பார்த்தா அவங்க அம்மா என்ன நல்ல மாப்பிள்ள தானே, என் பிள்ளை மாதிரி இருந்தா கூட யோசிக்கலாம் அப்படின்னு. அவருக்கு என்னென்ன கனவு கண்டாரோ மொத்தத்துக்கும் புரிங்கிட்டு போன மாதிரி ஒண்ணு இருக்கும். அந்த நிலைமைக்கு ஆளாயிட்டாரு வைகோ. சூர்யா சேவியர் ஒண்ணு எழுதியிருந்தாரு. ப்ராபப்ளி அது லாஜிக்கலா கன்வின்சிங்கா இருக்கிறதா. அவர் என்ன சொல்றாருன்னா, மதிமுகவுக்கு ஒரு கனவு இருந்தது, 2 பேரை ராஜினாமா பண்ண வச்சுட்டு அந்த 2 பேரை திரும்பி நிக்க வச்சு தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்கறதன் வழியா இந்த 2 கேண்டிடேட்ல ஒருத்தரா துரை வைகோவை நிக்க வச்சுட்டு அவரை மினிஸ்டர் ஆக்கிட்டு இவர் வந்து துரை வைகோவோட இடத்துல நின்று ஜெயிச்சு டெல்லிக்கு போறதா ஒரு திட்டம் இருந்திருக்கு, ஒரு ஆசை இருந்திருக்கு. திட்டம் இல்லை, அது ஆசை. இது அப்ப அந்த ஆசையை எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. இதுதான் ஆசைங்கும் போது அப்ப என்ன ஆகும், எம்எல்ஏ கிடைக்கு துரை வைகோ நிப்பாருன்னா யாரோ ஒருத்தருக்கு சீட்டு பிடுங்க. அப்போ இந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு டிஎம்கே இந்த கூட்டணியில இருக்கிறதா சேஃப்ங்கிறதா அவங்க நினைப்பாங்க. ஆப்வியஸ்லி எல்லாரும் அப்படிதான் நினைப்பாங்க. லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ்ங்கிறது அரசியலில் ஆல்மோஸ்ட் இல்ல. இன்னைக்கு காணா போயிடுச்சு. இன்னைய ட்ரெண்டிங் அதுதான். இருந்தாதான் நாளைக்கு. ஆமா, இப்ப காப்பாத்திடுவோம். அப்பதான் ஏதோ கொஞ்சமாவது ஏதாவது பண்ண முடியும். எனிவே நீங்க அரசியல் பண்றதா இருந்தாலும் சரி. இன்னொன்னு, இதற்கு முன்பு வைகோவே கதின்னு கடந்த அவர்களோட கதி என்னாச்சுங்கிறத எல்லாரும் நம்ம பாக்குறோம். சொத்தை வித்தவங்க, தியேட்டரை கடன்ல இழந்தவங்க, வருஷ கணக்குல இவர் கூட நடையா நடந்து தெரிஞ்சவங்க, மல்லை சத்தியெல்லாம் அவரெல்லாம் வெளியில வருவாருன்னு நான் யோசிச்சது கூட கிடையாது. அந்த கை கொடுக்குற அந்த காட்சியை பாருங்க. துரை வைகோ ஏன் ஒரு டஃப்பான ஒரு நபர்னு, முகத்துல சிரிப்பே இல்லை. கட்சி கூட கையில கட்டினா போதுமா? கட்சி அது இந்த மார்வாடிகள்கிட்ட வேலை பார்க்கும்போது மார்வாடிகளை பத்தி எங்க மேனேஜர் ஒருத்தர் சொன்னார். அவங்க ஒரு மார்வாடி கம்பெனில வேலை பார்த்தேன், ஒரு ஜெர்மன் கொலாபரேஷன். அப்போ வந்து அவர் சொன்னாரு, மார்வாடிஸ் வந்து
தேவைன்னா கழுதையை கூட அப்பான்னு கூப்பிடுவாங்க. அதாவது இந்த முதலாளிகளை பத்தி சொல்லும்போது தேவையில்லைன்னா அப்பாவை கூட கழுதைன்னு கூப்பிடுவாங்க. அந்த இதுல வந்து தேவை இருக்கும் எல்லாரையும் அனுசரிக்கிறதுங்கிறது. பட் வெளியில வர எல்லாரும் பாருங்களேன், துரை வைகோ மேல தான் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஸோ வைகோவுக்கு அந்த ஒரு பிரச்சனை இருந்திருக்கு. இவரை வச்சு பையன் அழகு பார்க்க முடியாது, இந்த கட்சியை இவர் வந்து நம்மள மாதிரி ஓரளவு குறைஞ்சபட்ச ப்ராஃபிட்டபிள் கம்பெனியா அதை நடத்த முடியாதுன்ற கவலை அவருக்கு இருக்கு. ஸோ அவரும் ரஷ்ல இருக்காரு, இன்னைக்கே எல்லாத்தையும் செட்டில் பண்ணணும். இப்ப அதுல அந்த பேச 5 வருஷத்துக்கு பிறகு கட்சியே இருக்குமா இருக்காதோ தெரியல, கஷ்டம் தான். அப்ப அதுக்குள்ள நம்ம காப்பாத்திக்கணும். அது சிரமம் தான். அடுத்ததா அவர் இந்த 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 விளையாட்டுல தேவையில்லாம பண்ணி விஜயையும் கடுப்பேத்தி விட்டாரு. கூப்பிட்டு பேசினாரு, மாட்டி விட்டாரு. குதிரை பேரம் இல்லைன்னு கன்வின்ஸ் பண்றதுக்கு மற்ற கட்சிகளை, கூட்டணி கட்சிகளை தயார்படுத்தும் போது அவரே ஜெயிக்க வைக்கிறேன்னு சொன்னாரு. இப்ப அதை மாதிரி ராஜினாமா பண்ணிட்டு வாங்க, ஜெயிக்க வைக்கிறது நான் பிரச்சாரம் பண்றேன், நான் கால் ஷீட் கொடுக்குறேன். இந்த சினிமாவில் சொல்லுவாங்கல்ல, இந்த படத்தை பண்ணுங்க, அடுத்த கால் ஷீட் உங்களுக்கு தரேன். தெலுங்குல எல்லாம் பண்ணுவாங்க, ஒரு படம் ஃபெயில் ஆச்சுன்னா அடுத்தது கால் ஷீட் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ப்ராமிஸ் வந்து பண்ணியிருக்காரு. அதை ஓப்பன்ல அம்பலத்துல போட்டு உடைச்சிட்டு இப்போ வந்து அவர் அப்படியெல்லாம் சொல்லவே இல்லைன்னு சத்தியம் பண்றாரு. பிரயோஜனமே இல்லை. இந்த ஸ்டாண்ட் இது வைகோவுக்கு இருக்கிற பிரச்சனை. வைகோவை பொருட்படுத்தவே தேவையில்லை. அது ஒரு இப்போ தாவேக்காவிடம் கூட அவங்க கட்சிக்கு ஒரு பெரிய மரியாதை இருக்காது. ஏன்னா எம்எல்ஏ இல்லை, சரக்கு இல்லை. அப்புறம் எதுக்கு உங்களை கூப்பிட்டு நீங்க நெகோசியேட் பண்றதுக்கு ஏதோ ஒரு பொருள் இருக்கணும்ல. இவர் அதை விட்டுட்டா, இந்த 2 எம்எல்ஏக்களை விட்டுட்டா மதிமுகவுக்கு இருக்கிறது என்ன? வைகோவினுடைய பேச்சு. அந்த பேச்சு தான் புடுங்கி விட்டது. இப்போ அந்த பேச்சே ரிவர்ஸ் போன உடனே இது ஒரு ஃபர்ஸ்ட் முட்டுச்சந்தில முதல்ல மாட்டிருக்குது அவர் தான். பத்திரிகையாளர்களோட எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்காரு. அது ஃப்ரஸ்ட்ரேஷன் ரொம்ப பட்டவர்த்தனமா தெரியுது. இல்ல அவரே கரெக்ஷன் கமிஷன் அப்படிலாம் செஞ்சு அவங்க இது பண்ணிட்டாங்க. விஜய் வந்து அதெல்லாம் சரி பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லும் போது, இதுதான் 5 வருஷமா நீங்க கூட தானே இருந்தீங்க, அப்ப ஏன் கேட்கல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அது எப்படி கூட்டணி தர்மமா இருக்கும், கூட்டணியில இருக்கும்போது எப்படி விமர்சிக்க முடியும் இது உங்களுக்கு அப்படின்றதுல இருந்து அவர் சொல்றாரு. கரெக்ஷன் கமிஷன் இருக்குதுன்னா அதுக்கு எதிராக தானே நீ பேசியிருக்கணும், அதான யோக்கிய அப்படின்ற மாதிரி அவங்க அதை கூட கொஞ்சம் நிதானமா சொல்லியிருந்தா பரவாயில்ல. ஒரு பத்திரிகையாளரை வெளியில அனுப்புறதன் மூலமா, நீ எந்த பத்திரிக்கை நீ வெளியே போ, மஞ்சள் பத்திரிக்கை மஞ்சள் பத்திரிக்கை அப்படின்னாரு, வெளியே போ, விரட்டி விடுங்க அப்படிங்கிறாரு. நிதானம் இல்லாதவர்கள் இந்த மாதிரி பிரஸ் மீட்டுக்கெல்லாம் வரக்கூடாது. அவங்க தலைவர் மாதிரி வீட்டுல இருந்துக்கணும். 4 பேரை வச்சு பேச வச்சா பிரச்சனை இல்லை. நம்ம நிதானமா இருக்க மாட்டோம்னா 7 பெட்ரூம்ல போய் கதை சாத்திட்டு ஜஸ்ட் வெளியில வந்து நரேட்டிவ் மட்டும் இறக்கி விடணும். இவங்க அளவுக்கு இல்லைனாலும் இங்க ஒரு 4 பேர் அப்படி இறக்கி விடலாம். அவர் முதல்ல இந்த பட்டியலில் முதலில் இரலவெண்டா, முழுக்க இரலவெண்ட், பொலிட்டிக்கலி இரலவெண்ட் ஆக போறது வைகோவா தான் இருக்க முடியும். அதற்கான சமிங்கை தான் இப்ப 2 வந்தது. இப்போ விசிகே, சிபிஎம், சிபிஐ இதுவே அவங்களுடைய வாக்கு வங்கியை பெரிய அளவில் டிவிகே இழந்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. டிஎம்கே இழந்திருக்குது, ஏடிஎம்கே இழந்திருக்குது அப்படின்னும் போது அவங்களுக்கு மட்டும் ஏன் அது ஒரு பெரிய பிரச்சனை? இப்போ காங்கிரஸ் கூட இழந்திருக்குது அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. இப்போ மாணிக் தாக்கூரை வந்து தலைவராக போட்டுக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாரு, உற்சாகமாலாம் போறாரு. ஏன் அவங்களுக்கு மட்டும் அது அவங்களே வந்து வேல்யூ இல்லாம போறாங்கன்னு எப்படி பேச முடியும்? இல்ல முன்பே கூட நீங்க அவங்களால தனியா என்ன பண்ண முடியும்? நம்ம இந்த இருக்கிற எக்ஸிஸ்டிங் அந்த சிஸ்டம்ல இருந்து பேசுறேன். நான் இந்த மதிப்பெல்லாம் நான் குறைச்சு மதிப்பிடல. அந்த 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 கோணத்திலே நான் பேசுறேன். வாக்கு வங்கி தான் சொல்றேன் நான். தோழர்களுடைய அவங்களால நீங்க வந்து கிரவுண்ட்ல வேலை செய்யறதுக்கான ஆட்கள் அண்ட் அந்த பணம் செலவு பண்றதுக்கான பணம். ஒரு நாள் ஞானி வந்து அவர் உயிரோடு இருந்த போது கடைசியா ஒரு தேர்தலில் நின்னார் ஆம் ஆத்மிக்காக. அப்போது அவர் சொன்னது என்னன்னா, எவ்வளவு குறைவா போனாலும் ஒரு நாளைக்கு பல ஆயிரம் செலவாகுதுன்னு சொன்னார். ஒரு பிரச்சாரத்துக்கு உள்ள வர்ற ஆளுங்க, அவங்க சாப்பிட்றது, வண்டிக்கு பெட்ரோல், நோட்டீஸ், இதுன்னு சொல்லி ரொம்ப அடிப்படை செலவுகளை செஞ்சாலே தேர்தலுக்கு ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு நான் தான் வேட்பாளர்னு தொகுதிக்கு அறிமுகப்படுத்துறதுக்கு லட்சக்கணக்கில் செலவாகும். இது வேணும் இந்த கட்சிகளுக்கு. அண்ட் அதுக்கு மேல ஓட்டு வரணும். அண்ட் ஓட்டிங் பேட்டர்ன் மாறி இருக்கு. இப்போ தீர்மானிக்கிறது சோசியல் மீடியா ஒரு பெரிய இது இருந்திருக்கு. அண்ட் மக்களினுடைய தேர்வுங்கிறது ட்ரெண்டிங், ஒரு எக்ஸைட்மெண்ட்ல, ஒரு வைப் மென்டாலிட்டியில எல்லாம் ஓட்டிங் நடந்திருக்கு. அது வெளியில அவ்வளவு சொல்லலாம். பட் நான் என்னுடைய ஸ்ட்ராங்கான இது என்னன்னு சொன்னா, கெஸ் என்னன்னு சொன்னா, இங்க நடந்த பெருமளவுக்கு ஒரு மெஜாரிட்டி வந்த 35% ஓட்டுல குறைஞ்சபட்சம் 20% ஆகுது இந்த அல்ட்ரா என்டர்டைன்மெண்ட் மோட்ல இருந்து தான் வந்திருக்கும்னு தான் என் சந்தேகம். அப்படி இந்த டைனாமிக்ஸே மாறும், இந்த ஒட்டுமொத்த வடிவமும் மாறும்போது இந்த போட்டியில தாக்கு பிடிக்கிறதுங்கிறது வந்து விசிகா கம்யூனிஸ்டுகளுக்கு சிரமம். அவங்க யாரோ ஒருத்தரோடு தான் பயணப்பட்டாலும் மேக்சிமம் தங்களுடைய அடிப்படை கொள்கைகளுக்கு முரணில்லாத அணியோட போறதுங்கிறதுக்கு மேல அவங்களுக்கு வேற சாய்ஸ் இல்லை. அவ்வளவுதான். இப்ப அது இந்த மேஜிக்கை தான் என்னால புரிஞ்சுக்க முடியல. ஒரு லாபி நடந்திருக்கலாம். நான் கம்யூனிஸ்ட் கட்சியில சொல்றேன், விசிகா பேச்சை விட்டுருங்க. ஏன்னா அதுல பெரும்பாலான அடுத்த கட்ட தலைவர்கள் வந்து டிவிக்கு போடணும்னு ப்ரெஷர் போட்டாங்க.
அவர் கட்சியை காப்பாற்றணுங்கிற மாதிரி அவர் சொன்னாரான்னு தெரியல, பட் நான் கேள்விப்பட்டது அப்படித்தான். அதை புரிஞ்சு கம்யூனிஸ்டுகள்ல 2 பெரும் முரண்பாடு இருந்திருக்கு. டெல்லியில இருந்து ராகுல் காந்தி சிபிஎம் பேபிட்ட பேசி அவர் இங்க சொல்லி அதன் பிறகு வந்ததா இங்க கடுமையான முரண்பாடு இருக்கு. இப்பவும் நீங்க கவனிங்க, ரொம்ப வலுவா சிபிஎம் சிபிஐல பேசுறவங்க, சமூக ஊடகங்கள்ல பேசுறவங்கள்ட்ட ஒரு தடுமாற்றம் இருக்கும். இன்ஃபேக்ட் பலர் தாவேக்காவுக்கு எதிராக தாவேக்காவை குறிப்பிடாம இல்ல குறிப்பிட்டா கூட எழுதுறாங்க. பாலபாரதி வரைக்கும் சென்னை வரைக்கும். ஆமா, இல்ல வேற வழி இல்ல. நீங்க சித்தாந்தம் பேசுனீங்கன்னா உங்களால தாவேக்காவோடு ஒரு நாள் கூட பயணப்பட முடியாது. அதான் யதார்த்தம். அவங்களுக்கே அது ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜ். எதுக்கு ஐட்டம் டான்ஸ்ல எதுக்கு மாரல் லெசன்னா எடுத்துட்டு இருக்க? அப்ப காமெடி ஆயிடும்ல. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஒரு சினிமால ஒரு மாஸ் மூவில ஒரு ஐட்டம் டான்ஸ் ஓடிட்டு இருக்கு. அப்போ அறம் செய்ய விரும்பு அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் பேசுனுச்சுன்னா நீங்க அதை சிரிப்பீங்க. அது உங்களுக்கு அது மரியாதை வராது. அது தேவையில்லாத ஒண்ணு. எக்ஸாக்டா அதுதான் இங்க அவங்களுக்கு அது ஒரு மாரல் இதுங்கிறது. இன்ஃபேக்ட் மாரல் ப்ரெஷர் இல்லைங்கிறது தான் தாவேக்காவுக்கு இருக்கிற பலம். இந்த ஏபொலிட்டிக்கல் அந்த என்டர்டைன்மெண்ட், அல்ட்ரா என்டர்டைன்மெண்ட் ஓட் பேங்க் இருக்கு இல்லையா, அது நம்புறதே இந்த மாதிரி மாரல் ஸ்டோரி எனக்கு சொல்லாதங்கிறதா, கிரிஞ்சு பேசாத அப்படிங்கிறதா அங்க இருக்கிற ப்ரெஷர். அதனால இவங்களுக்கு இந்த பேசுறவங்களுக்கு வேல்யூவே இருக்காது. இந்த ஃபில்ட்ரேஷன் எப்படி இருக்கும்னா, அப்படி பேசுறவங்கள வெளியில அனுப்புற மாதிரி இருக்கும். அல்லது இவங்க எப்படி மேற்கொண்டு இவங்களை ஓட்ட போறாங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு நாளைக்கும் சரி 3 மாசம் செய்வீங்க, 6 மாசம் டைம் கொடுப்பீங்க. 6 மாசத்துக்கு அப்புறமும் இந்த டேமேஜஸ் எல்லாம் நடக்காம இருக்குமா? இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எல்லாம் வராம இருக்குமா? பிரைவேடைசேஷன் நடந்துகிட்டே இருக்கும். சாதாரண மக்களுக்கு கிடைக்கிற பல்வேறு விஷயங்கள் கட் ஆகிட்டே இருக்கும். அப்ப என்ன ஆகும்? எதிர்க்கலன்னா நீங்க கட்சியை நடத்த முடியாது, எதிர்த்தீங்கன்னா கூட்டணியில இருக்க முடியாது. இது ஒரு 2 சுருக்கு மாதிரி. அது ஒண்ணுல இருந்து தப்பிச்சீங்கன்னா இன்னொன்னு இருக்கும். இதை எப்படி எதிர்கொள்ள போறாங்கன்னு தெரியல. மேபி இருக்கலாம், நம்முடைய இருக்கிற ஒரு குறைவான அரசியல் புரிதல்ல நாம அதெல்லாம் விவாதிச்சுட்டு இருக்கோம். மேபி அவங்களுக்கு இதுல இருந்து வெளியில வரதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கலாம். பட் இன்னைய தேதிக்கு இது ஒரு சிக்கல் தான், பெரும் சிக்கல் தான். மத்த மாதிரி தான் 2 பக்கமும் இடி வாங்கணும், தப்பிச்சு வருவாங்க. பட் என்னோட கெஸ் இதே நிலைப்பாடு இந்த நாளைய கூட்டத்துல அவங்க சொல்ற ரூல்ஸுக்கு கட்டுப்பட்டாலும் கூட அடுத்தடுத்து அதிமுகல இருந்து விலக போற எம்எல்ஏக்கள் அதன் வழியா இவர்களுக்கான அரசியல் வலுங்கிறது இல்லாமலாகும். அப்படி அரசியல் வலு இல்லைங்கும் போது நீங்க எகைன் ஆதரிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னா வைகோவுக்கு அடுத்த லிஸ்ட்ல இந்த கட்சிகள் இருக்கும். அவர்களுடைய தேவையில இருந்து இதை பேச வேண்டியிருக்கு. இந்த எச்சரிக்கையோடு அவங்க இனி மேற்கொண்டு அரசியலை அணுகிறது நல்லது. அப்படித்தான் நான் நினைக்கிறேன். தனியா ஒன்றும் பண்ண முடியாது. பட் அட்லீஸ்ட் அது வரைக்கும் ஒரு சரியான முடிவை எடுக்கிற வரைக்குமாவது ஓரளவுக்கு ஒரு பேலன்ஸ்டான முடிவுக்கு போறது அவங்களுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். முக்கியமான சூழல்கள் குறித்து பேசியிருக்கிறோம். பிசிகே, சிபிஎம், சிபிஐ, ஐயுஎம்எல் இவர்கள் எந்த கூட்டணியில் இருக்கிறார்களோ அதன் மீது ஒரு நம்பகத்தன்மையும் இருக்கும். அவங்களுக்கு ஒரு வாக்கு வங்கி பெருசா இல்லைனாலும் கூட ஒரு சமூக மரியாதை அப்படின்றது ஒண்ணு உண்டு. அது கெட்டு போகக்கூடாதுங்கிறதா நம்முடைய கவலை. கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி நேர்களே, மற்றொரு விருந்தினருடன் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை. புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும்.